ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா ஒயிட் பிரிஞ்சி, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு இதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவு வந்து நீங்கள் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரைஸை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸாக பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். 1.5 கப்ஸ் வந்து ரைஸு, நான் வந்து 4 கப்ஸ் வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சால்ட் சேர்த்துட்டேன் கொஞ்சம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகட்டும். வந்து சிம்மில் வச்சு மூடிடலாம். குக்கர்லாம் நீங்கள் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஒயிட் பிரிஞ்சி ப்ரெட்டு கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டேன். அப்படி இருக்கும். ஃபிஷ் வந்து ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் பிரிஞ்சி சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு இப்போ வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருக்கேன். வாங்க, ஒரு லெமன். இப்போ வந்து எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வந்து நாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஃப்ளார், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் சேர்த்துட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். 1 ஹவர் வச்சா கூட சூப்பராக இருக்கும். காரம்லாம் அதில் இறங்கி. கொஞ்சம் லெமனை சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சேர்த்துருக்கேன். நிறைய ஃபிஷ் இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் ஒயிட் பிரிஞ்சியும் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் பிரிஞ்சியோட ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து நீங்கள் பச்சடி ஏதாவது செஞ்சுட்டு கேரட் பச்சடி அந்த மாதிரி செஞ்சோம்னா, இல்லை ஃபிஷ் கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஃபிஷ் ஃப்ரை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி ரைஸோட ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் பச்சடி, ஃபிஷ் குழம்பு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.